வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா, இந்த கொரியன் கேம்ஸால ஏற்படுற பயங்கரமான விளைவுகளை பற்றி பார்க்க போறோம். இப்போ நம்ம நிறைய கொரியனுக்கு வீடியோஸ் அடாப்ட் ஆகிடு இந்தியா ஃபுல்லாக நிறையா, இது நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே கொரியன் கேம்ஸு, கொரியன் ட்ரெஸ் சென்ஸு, கொரியன் ஃபேஷன்ஸ், இதில் நிறையா சவுத் கொரியா முக்கியமாக அதில் தான் நம்ம அடாப்ட் ஆகிட்டே இருக்கோம். அதோட முக்கியமான ஒரு இதுதான் காஜியாபாத்தில் நேற்று 3 குழந்தைங்க, 16 வயசு அக்கா, அவங்களோட தங்கச்சி 14, அடுத்த தங்கச்சி 12 வயசு, நிசிகா, பாக்கி, பிராச்சி, சாரி ஃபாதர் அப்படின்னு எழுதி வச்சு சூசைட் நோட்டில் அவங்க 3 பேருமே 9வது மாடியிலேருந்து குதிச்சு 2 உயிரை விட்டுட்டாங்க. அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, நாங்கள் இந்தியன்ஸு, நாங்கள் எப்படி இந்தியாவில் கல்யாணம் பண்ணிக்க முடியும், நாங்கள் கொரியனை தான் கல்யாணம் பண்ணிக்கோம், நாங்கள் கொரியன் அப்படின்னா என்னன்னா, அந்த அளவுக்கு அவங்க மனசுக்குள்ளே அந்த கொரியனுங்கிற அந்த இதை அவங்க கொண்டு வந்துடுறாங்க. எவ்வளோக்கு சைக்காலஜி டிஸ்டர்ப் பண்ண முடியும் பண்ணிடுறாங்க, அடாப்ட் பண்ணுற அளவுக்கு. அப்போ அந்த கேம் அப்போ எவ்வளோ ஆபத்தான கேம் பாருங்கள். நிறைய இந்தியா கவர்மெண்ட் இப்போ நிப்பாட்டி வச்சிட்டாலும், முக்கியமாக தமிழ்நாட்டில் ரொம்ப முன்னே நிப்பாட்டினாங்க இந்த ஆன்லைன் வீடியோ கேம்லாம். ஆனாலும் இது ப்ராக்ஸியில் நிறையா விபிஎன் டவுன்லோட் பண்ணி, ஏபிகே ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க. அதான் பிரச்சனையே. இப்போ டெக்னாலஜி அதிகமானதுனால அதோட சைடு எஃபெக்ட் பாருங்கள். டெக்னாலஜி அதிகமான சைடு எஃபெக்ட் இதுதான். இப்போ ப்ரொஹைபிட்டட் பண்ண ஆப்பை கூட யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி மொபைலில் பண்ணிக்கிறாங்க. அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. விபிஎன் நிறையா அதில் கனெக்ஷன் பண்ணிடுறாங்க. இப்போ என்ன விஷயம்னா, இப்போ பிள்ளைகளை நம்ம பெற்றோரை நம்ம என்ன தான் சொல்ல முடியும், ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஏற்கனவே நம்ம வீட்டில் எல்லோரும் ஒரு குழந்தைங்க, ஒரு குழந்தைக்கு வந்ததுலேருந்து ஃப்ரீடம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா அப்பா அம்மாவோட வீக்னஸை நம்ம தான் தெரிஞ்சு பயன்படுத்திக்கிட்டு பிள்ளைங்க தவறான இதை பயன்படுத்துகிறாங்க. அது தப்பு. அது ஏன்னா எதிர்காலத்தில் நீங்களும் பெற்றோராக ரெடி ஆகணும், ரெடி ஆகிக்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு பயிற்சி பற்றது தான் இது. வேறு மற்றபடி நீங்கள் படிக்கிறது, வாழ்க்கையில் செட்டில் ஆகிறது, அந்தந்த டைமுக்கு அது வந்துக்கிட்டே இருக்கு. அதை நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும். அதுலேருந்து யாருமே தப்பிக்கவே முடியாது. ஏன்னா டைம் அண்ட் டைட், நோ வெயிட் ஃபார் மேன்ஸ். யாருக்காகவும் அது வெயிட் பண்ணாது. அது போயிட்டே தான் இருக்கும். அது மாதிரி இப்போ இந்த 3 குழந்தைகளோட எந்த ஒரு இவ்வளோ படித்து இவ்வளோ 16 வயசு, 14 வயசு, 12 வயசு, இவ்வளோ நாள் அவங்க எல்லாமே ஒரே நாளில் ஒரு நிமிஷத்தில் இந்த உலகத்தை விட்டு போயிடுச்சு. நம்ம என்னென்னா, நம்மளும் பேரண்ட்ஸாக நம்ம பிள்ளைகளை கண்காணிக்கணும். ஆன்லைன் ஸ்க்ரீனிங் எவ்வளோ போதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி கொரியன் அப்ளிகேஷனில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைகளோட, அதே மாதிரி பிள்ளைகளும் அப்பா அம்மாட்ட எல்லாமே ஷேர் பண்ணி, அப்பா மொபைல் கேட்டாவோ அம்மா மொபைல் கேட்டால் காமிக்கணும். ஒரு ஜஸ்ட்டு கோவப்படக்கூடாது. மொபைலுக்கு போல பிள்ளைங்கள்ட்ட கேட்டாவே கோவப்படுறாங்க. அது மாதிரி இல்லாமல் நம்ம அப்பா அம்மா தான் அப்படின்ற அந்த அவங்களுக்கு அந்த இது வரணும். நமக்கு நம்ம பிள்ளைகளை நல்லபடியாக பார்க்கணுங்கிற அந்த மோட்டிவ் எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கணும். அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் வாட்சிங்கும் வைக்கணும். ஏன்னா இப்போ உள்ள சுச்சுவேஷன்லாம் ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டெக்னாலஜி அதிகமானால மொபைல் இல்லாமல் எதுவும் இருக்க முடியாது. மொபைலோட சைடு எஃபெக்ட் இது. ப்ளஸ் பாயிண்ட் நிறையா இருந்தாலும் மைனஸ் பாயிண்ட் அது கூட இருந்துகிட்டு தான் இருக்குது. எல்லா இடத்துலையுமே அப்படி தான் இருக்கும். ஒரு மெரிட்னா டிமெரிட்டும் இருக்கும். ஒரு ரூபாயில் தலை இருந்தாலும் பூ இருக்குது. அது மாதிரி தான் எல்லா விஷயமும். இந்த விஷயத்த எப்படி அவங்க அப்பா அம்மா ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் இனி இருக்க ஒரு ஜென்ரேஷன், இனி பிள்ளைகளுக்காக, மற்ற பிள்ளைகளுக்காக இது ஒரு பாடமாக இருக்கட்டும். இதனால் எந்த பிரச்சனையும் யாருக்கும் கிடையாது. அந்த வீட்டுக்குள்ளவங்களுக்கு தான் கஷ்டம். மற்றபடி வேறு யாருக்கும் இந்த ஃபேமிலியில் அவங்கள விட்டு யாருக்கும் கஷ்டம் கிடையாது. அப்பா அம்மாவுக்கு பேரண்டிங் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பேரண்ட்ஸுக்கு தான். மற்றபடி இந்த மாதிரி வீடியோ கேம்லாம் அடாப்ட் ஆகாதீங்க. இது ஒரு அடிஷன் தான். ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, ஸ்மோக்கிங் பண்ணுறது மாதிரி இந்த வீடியோ கேமும் ஒரு அடிஷன் தான். முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.
நெக்ஸ்ட் வீடியோ ஏதோ ஒரு பிரோஜனமான வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி தோழர்களே.